நேத்து இந்த பீட்டாவ வாங்கியிருந்தோம். இன்னைக்கு வந்து எடுத்துட்டு போக வந்தாச்சு. கூடவே இந்த டேங்க்கு, அதுக்கப்புறம் அதுக்கு என்ன சாண்டு, அப்புறமா ஏதாவது அக்வாரியம் பிளான்ட் வாங்கலாமா அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். சரி ஓகேன்னு இந்த டேங்க்கையும், ஒயிட் சாண்டையும் சூஸ் பண்ணியாச்சு. அப்புறமா என் ஒய்ஃப் வந்து இந்த டாய்ஸ் எடுத்து வந்து வச்சாங்க. இதுவே நல்லா இருக்கு. எதுக்கு அக்வாரியம் பிளான்ட்ன்னு சொல்லிட்டு, இப்போதைக்கு இந்த செட்டப்பே ஓகேன்னு எனக்கு கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம பீட்டாவையும் பேக் பண்ண சொல்லியாச்சு. அதெல்லாம் பேக் பண்ணிட்டு, எல்லாம் ஒண்ணா எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் தோணுச்சு. இதுக்கு ஒரு பேக்கிரவுண்ட் ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கிரவுண்ட் சூஸ் பண்ணோம். அதுவும் ஒட்டி குடுத்துட்டாங்க. வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டு அந்த சாண்டெல்லாம் நல்லா தண்ணி ஊத்தி ஒரு 6 வாட்டி வாஷ் பண்ணேன். அதுல இருக்க அழுக்கு எல்லாமே வந்துருச்சு. அதுக்கப்புறம் பபிள் டாப் வாட்டர் ஊத்திட்டு நம்ம டாய்ஸையும் செட் பண்ணியாச்சு. பாருங்க டேங்க் எவ்ளோ கிளியரா இருக்கு. அப்புறமா அந்த டாய்ஸோட பார்க்க இன்னும் சூப்பரா இருந்தது. அப்புறமா சாண்டெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிட்டு, நம்ம ஃபிஷ்ஷ வந்து டெம்பரேச்சர் மேட்ச் பண்ண அதுக்குள்ளேயே விட்டாச்சு. டெம்பரேச்சர் மேட்ச் ஆனதும் அது ஓப்பன் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி அதுல இருக்கதே ஊத்திட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ்ஷ உள்ள விட்டாச்சு. பார்க்கவே நல்லா இருக்குல்ல. அத பார்த்ததும் நம்ம பக்கத்துல இருக்க ஃபீமேல் பீட்டா அத பார்த்துக்கிட்டு சண்டைக்கு நின்னுட்டு இருக்கு. 2 டேங்க்குக்கும் ஒரு லைட் செட் பண்ணியிருந்தோம். பாருங்க, அது பண்ணதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. அந்த டேபிள்லயே அது பார்க்கறதுக்கு சூப்பரா இருந்தது. நம்ம ஃபிஷ்ஷுமே பயங்கர ஆக்டிவ். பாருங்க, நான் கலர் கலரா லைட் போட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஆளு ஃபுல் டைம் அட்டாக் மோட்லயே இருக்காரு. பாருங்களேன். அந்த ஃபீமேல் பீட்டாக்கு மட்டும் வேற டேங்க் செட்டப் பண்ணணும். அது சீக்கிரம் பண்ணிடலாம். இப்போ இந்த டேங்க் செட்டப்பும் நம்ம ஃபிஷ்ஷும் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.